மதி மகிழினியை தான் ஏத்துக்கணும்னு சொல்றா. மகிழினி மதியோடு தான் நான் வாழணும்னு சொல்றா. அம்மா நான் ஸ்வேதாவை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு என்ன பந்தாடினா நான் எந்த பக்கம் போக முடியும்? என் வாழ்க்கை என் கையை விட்டு நழுவி போன மாதிரி இருக்கு. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. மகிழினி அவ முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கா. அவளை மாத்துறது இவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கும்னு ஆரம்பத்துல நான் நினைக்கல. அவளை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா பாவம் ஆதி, அவன் இங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி அவனை அவாய்ட் பண்ணான். அவன் என்னதான் பண்ணுவான்? அவன் நிலைமைய பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை அணைச்சு ஆறுதல் சொல்லணும் போல இருக்கு. ஆதி, 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 என்னாச்சுடா? உங்க 2 பேரோட முகமும் சரியில்லையே. 2 பேரும் அழுதீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வந்து உட்காரு. வா. உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஆதி. நீ அம்மா புள்ள, என்கிட்ட கேட்காம என்கிட்ட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினைச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதா நீ நினைக்கிற. அதனாலதான் என்னோட அனுமதி இல்லாம உன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழாம தவிக்கிற. நீ அம்மா மனசு கோணாம நடந்துக்கணும்னு நினைக்கிற ஆதி. நீ உன் மனைவிய நெருங்காம போனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ திடீர்னு இவளை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்ததும் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன்டா. உனக்கே தெரியும்ல, ஸ்வேதாவுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆதி. அதனாலதான் நீ எவ்வளவு சமாதானம் சொல்லியும் உன்னையும் இவளையும் என்னால மன்னிக்கவே முடியாம போச்சு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆதி. நானும் இறங்கி வந்து உன் நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நீ சொல்றதையும் நான் கேட்டு இருக்கணும். ஆனா என்னோட கோவம் தான்
என் கண்ணை மொத்தமா மறைச்சிருச்சு. நான் பெத்த புள்ளைய நானே கலங்க வச்சுட்டேன். ஆதி, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆதி. அம்மாவை நீ மன்னிப்பியா? அம்மா